வணக்கம். வெல்கம் பேக் டு ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ். போதைப் பொருள் வழக்குல நடிகர் கிருஷ்ணாவும் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு. நடிகர் ஸ்ரீகாந்த் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளான கொக்கைன் பயன்படுத்தியதனால அவரை கைது செய்யப்பட்டு ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க கோர்ட் உத்தரவிட்டிருக்கு. அதிமுக முன்னாள் பிரமுகர் பிரசாத் பல வருடமா தடை செய்யப்பட்ட போதைப் பொருளான கொக்கைன் சப்ளை பண்றதாகவும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம பிரதீப் என்பவரையும் கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இதுல கைது செய்யப்பட்ட பிரதீப் கடந்த சில வாரத்துக்கு முன்னாடி நடந்த பார்ட்டியில நடிகர் ஸ்ரீகாந்தும் இன்னொரு நடிகரும் போதைப் பொருளான கொக்கைன் பயன்படுத்துவதை நான் நேர்ல பார்த்திருக்கேன்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அந்த வாக்குமூலத்தின்படி நடிகர் கிருஷ்ணாவையும் காவல்துறையினர் 5 தனிப்படை வச்சு தேடிட்டு இருந்தாங்க. கேரளாவில் இருந்து நடிகர் கிருஷ்ணாவை கைது செய்யப்பட்டு சென்னைக்கு கொண்டு வந்தாங்க. அவர்கிட்ட நடந்த விசாரணையில நடிகர் ஸ்ரீகாந்தும் நானும் ஒரு நல்ல நண்பர்கள் தான். ஆனா எனக்கும் பிரசாதுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, நான் எந்த ஒரு போதைப் பொருளும் வாங்கலன்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆல்ரெடி கிருஷ்ணாவுக்கு இதயத்துல பிரச்சனை இருப்பதனால போதைப் பொருள் எடுத்துக்க கூடாதுன்னும் அதை மீறியும் போதைப் பொருள் உட்கொண்டால் மிகப்பெரிய ஆபத்து நேரிடும்னு நடிகர் கிருஷ்ணா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணாவையும் மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து சென்று அவர் போதைப் பொருள் பயன்படுத்தலன்னு அந்த பரிசோதனை தெரிய வந்திருக்கு. கிருஷ்ணாவுடைய மொபைல் போன் பரிசோதனை பண்ணதுல எந்த விதமான ஆதாரமும் கிடைக்கல. அதே மாதிரி அவரோட வீட்டையும் பரிசோதனை பண்ணதுல எந்த விதமான ஆதாரமும் கிடைக்கல. கூடுதல் விசாரணையில பிரதீப்புடைய நண்பர் கெவின் கிட்ட கிருஷ்ணா பல முறை போதைப் பொருள் வாங்கியிருக்கிறதாகவும் கிருஷ்ணாவுடைய டிரைவர் போன் மூலமா கெவினை தொடர்பு கொண்டு அடிக்கடி கொக்கைன் வாங்கியதாகவும் இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கு. 20 மணி நேரம் நடந்த விசாரணையில நடிகர் கிருஷ்ணா இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. பல சினிமா நிகழ்ச்சிகளிலும் போதைப் பொருள் சப்ளை நடந்திருக்கணும் இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் எந்தெந்த நடிகர்கள் நடிகைகள்னு இந்த போதைப் பொருள் வழக்குல சிக்க போறாங்கன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். கிருஷ்ணாவும் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறது சினிமா துறையில எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு.